ஃபஸ்ட் அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு யூனிட் 1ல் இருக்க இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஷினுக்கு நம்ம வந்து போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இராஷ்னல் நம்பர்ஸ் எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ப்ரூவிங் கொஷின். இது தட் இஸ் √2 வந்து இராஷ்னல் சொல்லிட்டு நான் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதை வந்து இராஷ்னல்னு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா அஸ்யூம் பண்ணுறேன் √2 இஸ் அ ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் √2 இஸ் அ ரேஷ்னல் நம்பர்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ஏ அண்ட் பி அப்படின்ற ஒரு ஃப்ராக்ஷனல் ஃபார்முக்கு நான் வந்து அது ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். இதில் ஏ அண்ட் பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டீஜர், பி வந்து வில் நாட் பி ஈக்குவல் டு 0. அப்போ ஏ அண்ட் பி வில் ஹாவ் நோ காமன் ஃபேக்டர் எக்ஸப்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 ஒன்லி தான் இருக்கும் அப்படின்ற கண்டிஷனுக்கு நான் இதை வந்து கொண்டு வந்துடுறேன். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா இதே √2 இஸ் ஈக்குவல் டு ஏ பை பின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஏ அண்ட் பி வந்து ஒரு கோப்ரைம் இன்டீஜர்ஸு, அதை ஸ்கொயர் பண்ணுறேன் போத் சைட்ஸ். ஸ்கொயர் பண்ணும்போது நான் இங்கே வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா √2 வந்து 2ஆக மாறிடும். ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் வந்து எனக்கு கிடைக்குது. இதில் வந்து இந்த பியை வந்து பி ஸ்கொயரை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஃப்ரம் தியரம் 1 வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன சொல்கிறேன்னா 2 வந்து டிவைட்ஸ் ஏ ஸ்கொயர் ஆர் 2 டிவைட்ஸ் ஏ அப்படின்னு சொல்கிறேன். இந்த கண்டிஷனில் வந்து a can be written as 2m. இதை வந்து a வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணனால அதுக்கு எனக்கு வந்து அதை இன்னொரு வேரியபிளுக்கு நான் ஈக்குவேட் பண்ணேன் 2m சொல்லிட்டு. அதுக்கப்புறமா 2b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2m த ஹோல் ஸ்கொயர். a வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால 2m ஸ்கொயர்னு எனக்கு கிடைக்குது. ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா இதை இவாலுவேட் பண்ணும்போது 2b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4m ஸ்கொயர். தட் இஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2m ஸ்கொயர். இப்போ இங்கே வந்து 2 டிவைட்ஸ் b அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறாங்க 2 will be a common factor of a and b அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த கண்டிஷனை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துருக்கிற அசம்ஷன் எர்லியராக கொடுத்துருக்கிற அசம்ஷன் இருக்கு இல்லையா, தட் a and b will have no common factors except 1. அந்த கண்டிஷனை வந்து கான்ட்ரடிக்டரியாக வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த அசம்ஷன் தட் √2 இஸ் அ ரேஷ்னல் நம்பர்ன்றதை ரிமூவ் பண்ணிவிட்டு √2 கேன் ஒன்லி பி அ இராஷ்னல் நம்பர் அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணுறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரூஃபு. இதே கொஷின்ஸாக வந்து சிமிலராக வந்து பார்த்திங்கன்னா √3க்கும் எனக்கு கிடைக்கும், √5க்கும் நான் வந்து போட்டிருப்போம். இதே மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். √3க்கும் √5க்கும் அதே தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இம்பார்ட்டன்ட் கொஷினில் ஒன் ஆஃப் தெம்.